இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 அணுகுமுறைகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த 4 அணுகுமுறைகளை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு அந்த 5வது அணுகுமுறை இருக்கு பார்த்தீங்களா, சமூக நீதி அணுகுமுறை, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா நோட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, சமூக நீதி அணுகுமுறை. நான் எல்லா கிளாஸும் சொல்றேன், நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிளாஸை கவனிக்கும் போதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்டெரக்டா எப்படி கேட்டாலும் இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சு உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். அதை வச்சு நீங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். அதனால கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, சமூக நீதி அணுகுமுறை அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக நீதி அணுகுமுறை அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சமூக நீதி அப்படின்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, சமூக நீதி என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும், நம்ம சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும், நல்லா கவனிச்சுங்க, ஒரு 5 முக்கியமான விஷயம். அதாவது சமூக வளங்கள், அடுத்து சமூகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடுத்து வசதிகள், அடுத்து சலுகைகள். நல்லா கவனிச்சுங்க, சமூக வளங்கள், சமூகத்தில் கிடைத்திடும் வாய்ப்புகள், அடுத்து வசதிகள், அடுத்து சலுகைகள் ஆகியவற்றை சம அளவில் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுதல், எல்லாருக்கும் சம அளவில் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுதலே இந்த சமூக நீதி எனப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சமூக நீதினா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே சார், இந்த சமூக நீதியை அடையணும்னா, இந்த இலக்கினை எய்திட, அதாவது சமூக நீதியை அடையப்படுதல் என்னும் இலக்கினை எய்திட, இந்த இலக்கினை எய்தணும்னா எது முக்கியம்? கல்விதான் முக்கியம். ஸோ இந்த சமூக இலக்கினை கல்வியின் மூலம், அதான் பாருங்க, கல்வியை திட்டமிடலில் வழிவகை செய்திட முயற்சித்தல். இந்த சமூக நீதியை வந்து கல்வி மூலமா திட்டமிடல இந்த சமூக நீதி அடைகிறதுக்காக வழிவகை செய்யறது தான் இந்த சமூக நீதி அணுகுமுறை எனப்படும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் சமூக நீதினா என்ன எழுதுறீங்க. ஸோ அந்த சமூக நீதி என இலக்கினை அடைய என்ன செய்யணும் பாருங்க, கல்வி திட்டமிடலில் வழிவகை செய்த முயற்சித்தல். கல்வி திட்டமிடும் போது இந்த சமூக நீதியை கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அதைத்தான் நான் சொன்னா இந்த சமூக நீதி அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சமூக நீதி அணுகுமுறைய சமூக திட்டமிடல் அணுகுமுறை, சமூக முன்னேற்றத்திற்காக திட்டமிடுதல் அணுகுமுறை என்று 2 வழிகளில் அழைப்பார். இந்த சமூக நீதி அணுகுமுறை வந்து சமூக திட்டமிடல் முன்னேற்ற அணுகுமுறை, சமூக முன்னேற்றத்திற்கான திட்டமிடல் அணுகுமுறை என்று 2 பெயர்களில் அழைப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்திய அரசியல் சாசன சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லுங்க பாத்தீங்கன்னா, 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இலவச கல்வின்னு சொல்லியும் கூட நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியாம இருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வேலை பார்த்தா தான் அந்த குடும்பத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்ப இதை வந்து கரெக்டா கொண்டு வரணும்னா, 6 முதல் 14 வரை அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை கொண்டு வரணும்னா, சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்து அவர்கள் பள்ளிக்கு கொண்டு வந்து இந்த லட்சியத்தை அடையணும். 6 முதல் 14 வரைதான அனைத்து குழந்தைகள் இலவச கட்டாய கல்வியை அடையணும்னா, பொருளாதாரத்தை பின்தங்கிய மாணவர்கள், சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களையும் சிறப்பு சலுகைகள் கொடுத்து இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வெற்றியடை செய்வதுதான் இந்த சமூக நீதி அணுகுமுறை. அதாவது ஒரு மாநிலத்தோட இல்ல ஒரு நாட்டோடைய இலக்கினை அடையணும்னா
கல்வியின் மூலம் திட்டமிட்டு அந்த இலக்கினை அடையிறது தான் இந்த சமூக நீதி அணுகுமுறை. அந்த இலக்கினை அடைய இந்த சமூக நீதி அப்படின்ற வார்த்தையை கொண்டு வராங்க. இப்போ உங்களுக்கு இது கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நான் அனுப்பின நோட்ஸ் உங்களுக்கு ரீட் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சமூக நீதி அணுகுமுறை அப்படின்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இவ் அணுகுமுறை சமூக திட்டமிடல் அல்லது சமூக முன்னேற்றத்திற்கான திட்டமிடல் என்று அறியப்படுகிறது. நான் சொன்னது வந்துச்சா? அடுத்து பாருங்க, இது ஒரு நாட்டின் சமூக அல்லது தேசிய இலக்குகளின் அடிப்படையில் அந்த நாட்டிற்கான கல்வி அமைப்பை உருவாக்கிட வேண்டும். பார்த்தீங்களா? சமூக அல்லது தேசிய இலக்குகளின் அடிப்படையில், இப்ப 6 முதல் 14 வரை இருக்கலாம், அதுதான் இலக்கு. அதுதான் ஒரு அரசோட இலக்குனா, அதான் அந்த இலக்குகளின் அடிப்படையில் அந்த நாட்டிற்கான கல்வி அமைப்பை உருவாக்கிட வேண்டும் என்ற கருத்தை கொண்டது. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, ஒரு நாட்டின் அரசியல் சாசனமும் தேசிய கொள்கைகளும் இவ்விலக்குகளை சமூக மேம்பாடு குறித்த பரந்தளவில் விவாரிக்கும். இந்த இலக்குகளை, அந்த கல்விக்கான இலக்குகளை வச்சிருக்காங்க, அந்த இலக்குகளை சமூக மேம்பாடு குறித்தும் பரந்தளவில் விவரிக்கும் சொல்றாங்க. இவ்வாறு நிர்ணயிக்கப்படும் இலக்குகளில் பல பெருமளவில் கல்வியை சார்ந்துள்ளது. பாத்தீங்களா? அந்த இலக்குகள் பெருமளவில் கல்வியில் தான் சார்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எனவே இவ்விலக்குகளை அடைந்திடுவதற்கு கல்வி அமைப்பு பங்களிக்க வேண்டும் என்பதே இன்றியமையாதாகிறது. எனவே எதிர்பார்க்கப்படும் சமூக மேம்பாட்டுக்கான இவ்விலக்குகளை கல்வியின் மூலம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல் பாயிண்ட் அதில் பாருங்க, சமூக மேம்பாட்டு இலக்குகளை அடைந்திட முதலில் சமூக நீதி அடையப்பட வேண்டும். அதை சொன்ன பார்த்தீங்களா? அப்ப சமூக நீதி அடையப்படுதல் என்னும் இலக்கினை எய்திட கல்வி திட்டமிடலில் வழிவகை செய்திட முயற்சித்தல் சமூக நீதி அணுகுமுறை என்று அறியப்படுகிறது. 2வது பாருங்க, சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களும் சமுதாய வளங்கள், சமூகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் மற்றும் சலுகைகள் ஆகியவற்றை சமளவில் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுதலே சமூக நீதி என்பதன் மைய கருத்தாகும். உதாரணமாக நான் சொன்னது வரும் பாருங்க, இந்திய அரசியல் சாசன சட்டப்பிரிவு 45 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தலை மத்திய மாநில அரசின் பொறுப்பு என்று கூறுகிறது. 2வது பாருங்க, இதே நோக்கத்தில் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழந்தைகளுக்கு சிறப்பு வசதிகளும் வாய்ப்புகளும் அளித்திட வேண்டும் என்று கூறிடுவது சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு சமூக நீதி கிடைக்க செய்யும் முயற்சி என்று கொள்ளப்படுகிறது. இத்தகைய கருத்துக்களை கல்வி திட்டமிடலில் கவனத்தில் கொள்ளுதல் சமூக நீதி அறிவுமுறை கடைபிடித்தலாகும். இதுதான் இந்த விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.